அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வகுப்பில் நம்ம புதிதாக மனனம் பண்ண இருக்கிற சூரத்துல் வாக்கிஅஹ். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கிஅஹ் லைஸ லிவகஅதிஹா காதிபஹ் ஹாஃபிதத்துர் ராஃபிஅஹ். இதோடைய தஜ்வீத் விளக்கம் இன்ஷா நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனம் பாருங்கள். இதா தால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வகஅதி ஸோ காஃப் இதில் வல்லின எழுத்து. ஸோ அதற்கான உச்சரிப்பை நீங்கள் கொடுக்கணும். ஐனுடைய ப்ரொனன்சியேஷன்லேயும் கவனம் செலுத்தணும். தென் லாம் சுக்கூன் கமரியா நீங்கள் இந்த இடத்துல சேர்த்து ஓதுவீங்க. வாவில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுப்பீங்க. வாக்கி காஃப் என்னதான் வல்லின எழுத்தாக இருந்தாலும் கெஸ்ராவோட இடத்துல ஓவராக நம்ம வல்லினமாக பண்ணி அழுத்தம் கொடுத்து ஓதணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. வாக்கி அஹ் ஸோ ஐன் ஃபத்ஹா. ஸோ அதற்கான உச்சரிப்பு வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா ஹா சாக்கினா முடிச்சு ஓதணும். இதா வகஅத்தில் வாக்கிஅஹ் இந்த மாதிரி. ஸோ இரண்டாவது வசனம் பாருங்கள். லைஸ லிவகஅதிஹா காதிபஹ். லைஸ ஸோ சிம்பிளான வேர்ட். ஸோ வக் காஃபில் சுக்கூன் வச்சிருக்கா. ஸோ கல்கலாவுடைய சட்டம் பயன்படுத்தி ஓதணும். கல்கலத்து சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதணும். வக் அதி ஹா ஹால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். கேஃப்லேயும் அலிஃப் மத்தா தான். ஸோ 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். கேதி பஹ் வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா. ஸோ ஹா சாக்கினா நீங்கள் முடிச்சு ஓதணும். லைஸ லிவகஅதிஹா காதிபஹ். மூன்றாவது வசனம். ஹாஃபிதத்துர் ராஃபிஅஹ். ஸோ ஹா வல்லின எழுத்து. அதற்கான உச்சரிப்பை கொடுக்கணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஹாஃபி தோமே வல்லின எழுத்து தான். ஸோ உச்சரிப்பு கொடுக்கணும். ஹாஃபிலத்துன் அப்படி சொல்லிடக்கூடாது. லெட்டர் தோதுடைய ப்ரொனன்சியேஷன் நிறைய கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ப்ளஸ் இன்னும் கிளியர் ஆகலை அப்படிங்கிறவங்க நம்மளுடைய தஜ்வீத் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மஹ்ரஜ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கிளியராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தன்வீனுக்கு அப்புறமா ரா இணைச்சு குன்னா செய்யாமல் ஓதணும். ஏன்னா இதுதான் பிலா குன்னா. அண்ட் ரால ஃபத்தா இருக்குது. ஷத்தா இருக்கிறனால நம்ம அந்த இதில் அழுத்தம் கொடுப்போம். குன்னா செய்ய மாட்டோம். தென் ரால ஃபத்தா இருக்கிறனால வல்லினப்படுத்தி ஓதுவோம். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா ஹா சாக்கினா முடிச்சு ஓதுவோம். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஐனுடைய ப்ரொனவுன்சியேஷன், வசனத்துடைய முடிவில் இருக்கிற அந்த தா மர்பூத்தாவை ஹா சாக்கினா முடிச்சு ஓதுறது. மற்றபடி எல்லா ஆயாவையும் நீட்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒன் மோர் கூட நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கிஅஹ் லைஸ லிவகஅதிஹா காதிபஹ் ஹாஃபிதத்துர் ராஃபிஅஹ்.